கடத்தூர் பேரூராட்சியில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் வேகத்தடைகள் அமைக்கப்பட்டது. இந்த திடீர் வேகத்தடைகளால் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்தனர். பொம்மிடி அருகே நத்தமேடு கிராமத்தில் கார், டூவீலர் மோதிய விபத்தில் வாலிபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடத்தூர் அருகே உள்ள புளியம்பட்டி பசவேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று பிரதோஷத்தை அடுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் பக்தர்கள் பங்கேற்றனர். பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் தெருவடைச்சான் சப்பரத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி வீதி உலா இன்று நடைபெற்றது. இலக்கியம்பட்டி ரயில் நிலையம் ரோட்டில் உயர்கல்வி ஆலோசனை மையத்தை தருமபுரி MLA வெங்கடேஸ்வரன் இன்று திறந்து வைத்தார். தருமபுரி வழக்கறிஞர்கள் சங்க துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதா அவர்களுக்கு மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் வாழ்த்து தெரிவித்தார். தருமபுரி பசுமை அறக்கட்டளை சார்பில் தடங்கம் அவ்வை நகரில் உள்ள தொடக்கப்பள்ளியில் மினி டேங்க் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கடத்தூர் யூனியனுக்கு உட்பட்ட ராமியம்பட்டி பகுதியில் ரோடோரத்தில் குவிக்கப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. கடத்தூர் அரூர் மெயின் ரோடில் சாக்கடை கால்வாய்கள் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.